நமது உடல் உள்ளுறுப்புகள், அந்த உள்ளுறுப்புகளை மனதால் நாம் ஒவ்வொரு உறுப்புகளையுமே நேசித்து ஒரு ஆராதனை செய்யக்கூடிய ஒரு தியான பயிற்சி. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நமக்கு உதவி செய்தால் நம்ம நன்றியை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டோம். அந்த மாதிரி இந்த உடல் உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றையுமே அதனுடைய இயக்கத்தை நினைத்து அதற்கு ஒரு நன்றி செலுத்தி ஒரு தியானம் செய்யும் பொழுது முழுமையான ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் பெற முடியும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நம்ம பலவிதமான தியானங்களை பார்த்துட்டு வரோம். பொதுவாக தியானம் அப்படின்னாலே ஒரு கடினமான ஒரு பயிற்சின்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது உடல் ஆராதனை தியானம். இந்த ஆராதனை அப்படிங்கிறது நம்ம சித்தர்கள் மகான்களுக்கெல்லாம் ஒரு ஆராதனை, குரு வழிபாடு நடத்துகிறோம். நம்ம உடலே மிகப்பெரிய ஆலயம், மிகப்பெரிய கோயில். இந்த உடல் இயக்கத்தை அப்படி நீங்கள் நினைத்து பாருங்கள். நம்ம பசிக்குது, சாப்பிட்றோம். அந்த சாப்பிட்ட உணவு உள்ளே போய் சத்து தனியாக, அசத்து தனியாக, அந்த சத்து இரத்தத்தோடு சேர்கின்றது. அசத்தை தனியாக பிரித்து சிறுநீரகமாக, மோஷனாக வெளியே போகுது. அந்த இதய துடிப்பு காலை முதல் இரவு வரை நம்ம பிறந்து வெளியே வந்ததிலிருந்து அந்த இதயத்தினுடைய துடிப்பு அது சீராக நாம் நினைக்கலை. நாம் தான் இதயத்தை துடிக்க வைக்கின்றோம்னு நம்ம நினைக்கல. நம்முடைய வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இதயம் அழகாக அந்த இதய துடிப்போடு 72,000 நாடி நரம்புகளுக்கும் அந்த இரத்த ஓட்டத்தை நன்றாக இயக்கி கொண்டே இருக்கின்றது. அதே மாதிரி உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளும், மூளையிலிருந்து எடுத்துக்கோங்க. நடந்து போகிறோம், ஒரு முள்ளு குத்துன உடனே முள்ளு குத்திருச்சு, உடனே அதை எடு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு மூளை நரம்பு மண்டலங்கள். உடனே அதை எடுத்து விட்டுருக்கோம். கை கால் அசையணும் அப்படின்னா, பேசணும் அப்படின்னா, என் உடம்புல எல்லா நாடி நரம்புகளும் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக செயல்படணும். அப்போ அந்த உடலில் அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது எல்லா உறுப்புகளும் சீராக நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அதை நாம் ஒரு ஆராதனை செய்கின்றோம். யாருமே அதை நினைத்து பார்க்கல. நீங்கள் கண்களை மூடி ஒரு இடத்துல அமர்ந்து அந்த தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகள், அதனுடைய பணிகள், அதற்கு ஒரு பெரிய நன்றி மனதால் உள்ளத்தால் அப்படியே அதற்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லும் பொழுது அப்போ தான் நம்ம உடல் இயக்கம், உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்கிறோம். அதை நீங்கள் ஒரு நன்றியாக செலுத்தும் பொழுது இன்னும் இரட்டிப்பு பலன்கள் நமக்கு கிடைக்கின்றன. நமக்கு ஒரு பெரிய அமைதி கிடைக்கும், பெரிய ஆரோக்கியம் கிடைக்கும், மிகப்பெரிய ஆனந்தம் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு மனிதனும் முதலில் தனது உடலை ஆலயம் அப்படிங்கிறத ஆக்கி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை ஆராதனை செய்யக்கூடிய ஒரு தியான பயிற்சி. ஸோ இந்த தியானம் செய்யும் பொழுது மூட்டு வலி, இடுப்பு வலி, அல்சர், ஜீரண கோளாறு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது. இதய துடிப்பு சீராக இருக்கும், இதயம் நன்றாக இயங்கும், உள்ளே இருக்கக்கூடிய எல்லா நாளமில்லா சுரப்பிகளுமே மிக அற்புதமாக இயங்கும். அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீக்கப்படுகின்றன. நமது எண்ணம் எங்கே செல்கின்றதோ அங்கு தான் பிராணனும் செல்லுது. அப்போ நீங்கள் உடல் உள்ளுறுப்புகள் எல்லாத்தையும் அப்படியே நினைத்து 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 ஒரு நன்றி செலுத்தும் பொழுது அந்த எண்ணம், அந்த உணர்வு, அந்த உணர்வுக்கு பின் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிராணசக்தி அதுவே அந்த இடத்தில் ஒரு நல்ல அற்புத ஆற்றலை கொடுக்கின்றது. அப்போ நம்ம இந்த உடலை பற்றிய ஒரு முழுமையான ஒரு அறிவு அப்பொழுது கிடைக்கின்றது. இந்த உடல் இயக்கத்தை பற்றிய ஒரு முழுமையான அறிவு நமக்கு கிடைக்கின்றது. இந்த உடலுக்குள் ஒரு சக்தி, நம்மை மீறிய ஒரு அற்புதமான சக்தி, உயிராற்றல் இதை இயக்கி கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த உயிராற்றல்லாம் நானாக இருக்கின்றேன் அப்படிங்கிறத உணர்வதற்கும் இது ஒரு பயனுள்ளதாக அமைகின்றது. இப்பொழுது இந்த உடல் ஆராதன தியான பயிற்சி, ஆராதனை செய்யக்கூடிய ஒரு தியான பயிற்சி, இதனுடைய முழுமை நிலையை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலையில் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. முதல்ல தலை முதல் கால் வரை உடல் வெளி தசைகளுக்கு ஒரு தேங்க்ஸ், நன்றி செலுத்திக்கிட்டே வாங்க. தலை வெளி தசைகள், அந்த தசைகள் எல்லாம் நமக்கு சீராக இயங்கினா தான் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். அந்த தசைகளுக்கு, தசை மண்டலங்களுக்கு ஒரு நன்றி. அப்படியே நன்றி செலுத்தும் போதே அதில் இருக்கக்கூடிய இந்த டென்ஷன் எல்லாம் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். தோள்பட்டை வெளி தசைகள், உங்கள் மனசை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த தசைகளுக்கு எல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். அந்த தசைகளுடைய இயக்கம் நன்றாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும்.
அதற்கு அப்படியே ஒரு தேங்க்ஸு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். வலதுகை வெளித்தசைகள், அந்த தசை மண்டலங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ். நல்ல மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக சொல்லுங்கள். இடதுகை வெளித்தசைகள், அந்த தசை மண்டலங்களுக்கு எல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஹிருதயத்தின் வெளித்தசைகள், அந்த தசை மண்டலங்களுக்கு எல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். வயிற்று வெளித்தசைகள், அதற்கெல்லாம் ஒரு நன்றி செலுத்துகிறோம். இடுப்பு பகுதி, வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள், அதற்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். தலை முதல் கால் வரை நம்முடைய உடல் வெளித்தசைகள் அனைத்திற்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. அந்த தசை மண்டலங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக இயங்கட்டும். இப்போ உங்கள் மனது அப்படி மூளை உள்பகுதி, மூளை நரம்பு மண்டலங்கள், மூளை செல்கள், அதனுடைய இயக்கத்திற்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. அந்த முழுமையான இயக்கத்திற்கு ஒரு நன்றி. மனதால் அப்படியே அந்த மூளை பகுதியில் எல்லாத்தையும் கூர்ந்து தியானித்து அதற்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். அந்த மூளைக்கு கீழே 2 நாளமில்லா சுரப்பிகள், பிட்ரூட்ரி, பீனியல் சுரப்பி. அப்படியே கண்களை மூடி மனக்கண்ணால் அதை பாருங்க. அதற்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுங்க. தொண்டை உள்பகுதி, தைராய்டு அண்ட் பேராதைராய்டு, அந்த சுரப்பிகளுக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய உள்பகுதி, தைம சுரப்பி, இதய வாழ்வுகள், அந்த பகுதி முழுக்க ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. அந்த இதய துடிப்பு சீராக இருக்கின்றது. அந்த இதயம், இதய வாழ்வுகள், இதய துடிப்புக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லுங்க. வயிற்று உள்பகுதி, சிறுகுடல், பெருங்குடல், பேங்க்ரியாஸ், அந்த பகுதி முழுக்க ஒரு நன்றி செலுத்துங்க. மலக்குடல், அதற்கு ஒரு தேங்க்ஸ் செலுத்துங்க. சிறுநீரகம், சிறுநீரகப்பை, அந்த பகுதி முழுக்க ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. அதற்குள் இருக்கக்கூடிய ரெஃப்ரான்கள், பல மில்லியன் முடிச்சுக்கள், அதற்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. வயிற்று உள்பகுதி, வலதுகால் இடதுகால் உள்பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் அனைத்திற்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. இப்போ உடல் முழுக்க இரத்த ஓட்ட மண்டலம், ஜீரண மண்டலம், மூச்சோட்ட மண்டலம், நரம்பு மண்டலங்கள், அதற்கு அனைத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. அதனுடைய இயக்கம் சீராக இருக்கின்றது. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ அப்படியே அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இத்தனை இயக்கத்தையும் சீராக இயங்க வைக்கக்கூடிய அந்த உயிருக்கு ஒரு நன்றி. அந்த உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய, உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு, மெய் உணர்வுக்கு ஒரு நன்றி. எனது உடல் வெளித்தசைகள், உள்ளுறுப்புகள் அனைத்தும் நல்ல பிராணாற்றலை பெற்று சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த அனைத்து இயக்கத்திற்கும், அந்த இயக்கக்கூடிய உயிராற்றலுக்கும் ஒரு நன்றி. மீண்டும் ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ அப்படியே அந்த மூச்சை மட்டும் 1 நிமிடம் வாட்ச் பண்ணுங்க. ஆழ் மனதில் நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், நான் ஆனந்தமாக இருக்கின்றேன், ஒவ்வொரு நொடியும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது, இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது, தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளும் நல்ல பிராணசக்தியை பெற்று இயங்கி கொண்டிருக்கின்றது, என்னால் எதையும் சாதிக்க முடியும். அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஒரு அற்புதமான எளிமையான ஆராதனை தியான பயிற்சி. ஒவ்வொரு மனிதனும் மனித பிறவிக்கு ஒரு நன்றி செலுத்தணும். நமக்குள் இருக்கக்கூடிய இந்த உறுப்புகள் எல்லாம் உளமாற நினைத்து அந்த நன்றியை செலுத்தணும். அந்த எண்ணம் எங்கே செல்கின்றதோ அங்கே ஃபுல்லாக அந்த பிராண ஆற்றல் நன்றாக செல்லும். அப்போ உடல் உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸ் எல்லாம் வெளியே போயிடும். எல்லா உறுப்புகளுமே நல்ல ஆற்றலை பெற்று இயங்கும். எளிமையான ஒரு தியான பயிற்சி. பஸ்ஸில் செல்லும் பொழுது, அலுவலகத்தில் வேலை முடித்து அமைதியாக இருக்கும் பொழுது ஒரு நன்றி. இரவு படுப்பதற்கு முன்பாக கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளையும் இந்த ஆராதனை தியானம் பண்ணிவிட்டு அப்படியே படுங்க. நல்லா ஆழ்ந்த நித்திரை கிடைக்கும். காலையில் எழுந்த உடனே கைகளை கும்பிட்டுட்டு கை சின்முத்திரையில் ஒரு 5 நிமிடம் அந்த ஆராதனை தியானம் எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் இதை செய்து பாருங்கள்.
உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உணர முடியும். 48 நாட்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது உற்சாகம், தன்னம்பிக்கை, சுறுசுறுப்பு, இந்த உடல் சோர்வு, மனச்சோர்வு, இடுப்பு வலி, மூட்டு வலி அனைத்தும் ஓடிவிடும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.